தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவேண்டலில் திருத்தூதர்கள் நிலைத்துள்ளனர். ஆண்டவரால் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாருக்காக காத்திருந்த திருத்தூதர்கள் சீடர்களே, மரியாதை அனைவரும் தூய ஆவியை நிரம்ப பெற்றுக் கொண்டார்கள். அந்த பெருவிழாவை நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தூய ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அந்த மகா அனுபவத்தை இன்றும் நாம் பெற வேண்டும் என்றால் திருப்பலிக்கு வர வேண்டும். அந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் அந்த பெந்தெகோஸ்தே நாளில் பெற்ற அதே ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த திருத்தூதர்களுக்கும் மரியாதைக்கும் நெருப்பாய் இறங்கி வந்த அந்த ஆவியானவர் நம்மீதும் இறங்கி வருவார். ஆகையினால்தான் அந்த திருப்பலியினுடைய வருகை பல்லவியில ஆண்டவரின் ஆவி உலகையும் நிரப்பியுள்ளது, அனைவரையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆகையினால அவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆவியில் நிரம்பி வாழுதல் என்ற தலைப்பில் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, I love to be a priest. எனக்கு 30ஆம் தேதி 12வது மாதம் 1992 ஆண்டு மதுரை ஆர்ச்சி பிஷப் ஆரோக்கிய சாமி, இப்பொழுது அவர் இல்லை, தன்னுடைய கரங்களை என் மீது வைத்து தூய ஆவியானவரை கூப்பி அழைத்து அன்று என்னை ஒரு குருவாக திருநிலைப்படுத்த அன்று தூய ஆவியானவர் என் மீது இறங்கி வந்தார். குருக்கள் அனைவரும் புடைசூழ அவர்கள் தங்களுடைய கரங்களை விரித்து தூய ஆவியானவரை கூவி அழைத்து என் மீது ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் என் மீது இறங்கி வந்தார். அன்று எங்களுடைய கிராமம் நத்தம்பட்டி 100 ஆண்டு விசுவாசத்தை அறிக்கையிட்ட அந்த ஊர், எளிய விசுவாசத்தில் நிரம்பி இருந்த அந்த மக்கள் தங்களுடைய திருமுழுக்கினாலும் உறுதி பூசுதனாலும் பெற்றுக்கொண்ட ஆவியை அவர்கள் கரங்களை குவித்து ஜெபிக்கின்ற பொழுது அன்று நான் தூய ஆவியை முழுமையாக பெற்றுக்கொண்டேன். எங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு கிளாஸ் இருக்கு. அந்த பாட்டு கிளாஸ் தனியா உட்கார்ந்து பாடல. அந்த ஆவியில் நிரம்பி அந்த ஆவியானவரை ஆயரும் குருக்களும் மக்களும் ஜெபித்து அவரை என் மீது நிரப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த ஆவியானவருடைய பாடல் எனக்கு தூய ஆவியானவருடைய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஆகையினால குருவாய் இருப்பது, அதிலும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய குருவாய் இருப்பது ஒரு மகா பெரிய வாக்கியம். So I love to be a priest. Above all, I love to be a Eucharistic priest because in the Eucharistic celebration we invoke the Spirit of the Lord to fall upon the bread and wine to transform that simple bread and simple wine into the body and blood of Christ. அந்த திருப்பலியின் பொழுது
எந்த ஆவியை குருவானவர் திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது பெற்றுக்கொண்டாரோ அதே ஆவியை தன்னுடைய கரங்களை விரிப்பதன் மூலமாக அந்த எளிய அப்பமும் ரசம் இயேசு கிறிஸ்துடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகின்ற அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற அந்த கிறிஸ்துவம் சிம்பிளி ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் குருவாக. இந்த ஆவியானவர், இந்த குருவானவர் மீது எழுந்து வந்த அந்த ஆவியானவர் ஆதியின் தொடக்கத்திலே தண்ணீர் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் தான் அந்த குருவின் மீது இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே இறங்கிய பொழுது அந்த திருமுழுக்கு யோவான் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்த பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே ஆவியானவர் தான் திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது குருவானவர் மீது இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் திருத்தூதர்கள் மீதும் மரியாளின் மீதும் நெருப்பாய் இறங்கி வந்த அந்த ஆவியானவர் திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது நெருப்பாய் இறங்கி வருகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் ஆயர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கரங்களை வைக்கின்ற பொழுது இறங்கி வந்த அதே ஆவியானவர் திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது ஆயர் வழியாக குருக்களுக்கு அந்த ஆவியானவர் ஒளியப்படுகிறார். The Spirit of the Lord came upon me through the bishop in 1992. The Spirit of the Lord came upon me through the Spirit priest. குருக்கள் கரங்களை விரித்து ஜெபிக்கின்ற பொழுது 1992 ஆண்டு என் மீது இறங்கினார். The Spirit of God came upon me by the prayer of the simple people of my village in 1992. 1992 ஆண்டு அந்த எளிமையான மக்கள் தங்களுடைய விசுவாசத்தினால் ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் என் மீது இறங்கினார். அவர் நெருப்பாய், காற்றாய், அவர் தென்றலாய் எழுந்து வந்தார். எண்ணெயாய் அபிஷேகம் செய்தார். What a mighty experience that was to receive the power of the Holy Spirit coming upon me. What a wonder of wonder that day. The Spirit of the Lord who was hovering over from the beginning of creation, the Spirit of the Lord who came upon Jesus Christ, the Spirit of God who came upon the Apostle and Mother Mary, the Spirit of the Lord who came upon centuries on the bishops and the priests, the same Spirit came upon me. So when I invoke the Spirit of the Lord, the same Spirit of the Lord in the Eucharistic celebration to fall upon the simple bread and simple cup, தூயாவியானவர் எழுந்தருளி வருகிறார். ஆகையினால்தான் நான் சொன்னேன், அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் பெற வேண்டுமா? நற்கருணைக்கு வரணும். அந்த நற்கருணைக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதி கிரேக்க மொழியில் எபிக்லிசிஸ், அதாவது தூய ஆவியானவரை கூவி அழைத்தல் என்று அர்த்தம். அந்த தூய ஆவியானவரை கூவி அழைக்கின்ற பொழுது அங்கே அற்புதத்திலும் அற்புதம் நிகழ்கிறது. சாதாரண அப்பமும் சாதாரண அந்த ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 13-14. வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் ரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்களின் மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மைப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு அந்த ஆட்டுக்கிடாய்கள், காளைகள் இவைகளை எல்லாம் நாம் எரிபலியாக ஆண்டவருக்கு பலி செலுத்த பிறகு அவைகள் எல்லாம் சாம்பலாகிவிடும்.
அந்த சாம்பலை எடுத்து யார் யாரெல்லாம் பாவிகளாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தெளிக்கின்ற பொழுது அவர்கள் தூய்மை பெறுகிறார். அந்த ஆட்டு ரத்தம், அந்த மாட்டு ரத்தம், அந்த ஆட்டு சாம்பல், அந்த மாட்டு சாம்பல் இந்த பாவத்தை நீக்கியது போல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நாம் சார்ந்த எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், சிலுவையில் சிந்திய அந்த ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு, அதைத்தான் திருப்பலியில அந்த கல்வாரியில் நடந்த நிகழ்ச்சியை அப்படியே நாம் நினைவாக்கம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கல்வாரியினுடைய ரத்தம் எவ்வாறு பாவங்களை மன்னித்ததோ அதே போல இன்றும் திருப்பலியின் நினைவாக்கம் நம்முடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்துகின்றது என்றால் அந்த தூய்மைப்படுத்துகின்ற பணியை செய்கின்றவர் தூய ஆவியார். அதனால தான் சொன்னேன், பெந்தெக்கோஸ்தே அனுபவம் பெற வேண்டும் என்றால் திருப்பலிக்கு வரணும். திருப்பலியில தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கி வந்த அதே ஆவியானவர் இறங்கி வருகிறார். நல்லா பாருங்க, சொன்னேன் இயேசுடைய வார்த்தையையும் தூய ஆவியையும் கூவி அழைக்கின்ற பொழுது அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது என்று சொன்னார். அந்த திருச்சபை இயேசுவினுடைய மணவாட்டி. அந்த மணவாட்டி ஒவ்வொரு நாளும் தன் மணவாளனை நினைத்து கொண்டாடுகிறாள். எவ்வாறு கொண்டாடுகிறாள்? அவர் சொன்ன வார்த்தையே அறிக்கையிட்டு கொண்டாடுகிறாள். அவர் கொடுத்த உணவையே உண்டு குடித்து கொண்டாடுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை நமக்கு இங்கு உயிரோட்டம் செய்கிறவர் தூய ஆவியார். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றுகிறவர் இந்த தூய ஆவியானவர். That's why this is a great mystery that we celebrate. தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலினால் நாம் கொண்டாடுகின்ற இந்த மறை நிகழ்வு ஒரு பெரிய மறை உண்மை புரிந்த ஒரு நிகழ்ச்சி. தூய ஆவியானவருக்கு பேரு பாராக்ளீட். பாராக்ளீட் துணையாளர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். பாராக்ளீட், கிரைஸ்ட், the first gift to those who believe. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவரை விசுவசித்தார்களோ, அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கொடை துணையாளர், தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் தொடக்கத்திலிருந்தே துணையாளராக இருந்து வந்திருக்கிறார். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே துணையாளராகவே இருந்து வந்திருக்கிறார். அந்த தொடக்கத்தில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது, கடவுளோடு இருந்தது. அந்த வார்த்தை மறுவாகி இந்த உலகத்தில் உயிர் பெற்று வருகிறது. அந்த உயிர் பெற்று வரக்கூடிய அந்த வாக்கு யார் மூலம் உயிர் பெற்றது? இந்த தூய ஆவியானவருடைய வல்லமையினால். Jesus Christ is conceived by the Virgin Mary by the power of the Holy Spirit. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 18வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள், அவருடைய தாய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிந்தது வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். ஆக இயேசு கிறிஸ்து மரியாளுடைய உதரத்திலே உயிர் பெற்று வருவதற்கு காரணமே அந்த தூய ஆவியார்.
லூகாஸ் நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனம், வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும், ஆகையால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. ஆகையால் கடவுளுடைய மகன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் தூய ஆவியார். இயேசு வளர்ந்துட்டார். வேலை செய்யணும்ல, தந்தை அவருக்கு கொடுத்த பணி. 12 வயதிலே சொல்றார், நான் தந்தையினுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? 12 வயசுல. இப்ப 30 வயசுல இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறுகிறார். உடனே வானம் திறப்பதையும் கடவுளுடைய ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் காண்கிறார். அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியினால் பேர் உவகை அடைந்து, இது லூகாஸ் நற்செய்தி 10வது அதிகாரம் 21வது வசனம். அவர் பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலர்களை அனுப்பி பணி செய்ய சொல்லி இருக்கிறார். அவர்கள் பணி செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வருகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியினால் பேர் உவகை அடைந்து மிகவும் மகிழ்ச்சி தூய ஆவியானவருடைய அடையாளம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழா. தன்னுடைய அப்போஸ்தலர்கள் பணி செய்து வருவதை பார்த்தவுடன் பேர் உவகை அடைகிறார். அந்த பேர் உவகை, அந்த பெரும் மகிழ்ச்சி ஆவியானவருடைய அடையாளம். இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறதுனால்தான் தன்னுடைய சீடர்கள் செய்கின்ற அந்த பணியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு குருவானவரும் வாயலும் கண்ணியலும் யார் யாரெல்லாம் தூய ஆவியினால் நிரம்பப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் மற்றவர்கள் செய்கின்ற நல்ல பணியை பார்த்து பேர் உவகை அடைகிறது. பொறாமை அல்ல, பேர் உவகை அடைகிறது. காரணம், உங்களை தூய ஆவியால் நிரப்பியிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு செல்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 7வது வசனம், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் பேசுவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். என்னை விட்டு நான் போறேன், தந்தையிடம் போறேன், ஆனா போன உடனே உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். What a wonderful farewell gift. தன்னுடைய பிரியாவிடையின் போது அவர் கொடுக்கக்கூடிய விலைமதிக்க முடியாத ஒரு துணையாளரை அனுப்பு. அந்த உயிர்த்த பிறகு இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில 20வது அதிகாரம் 22வது வசனத்துல அவர்கள் கதவுகள் எல்லாம் மூடி உள்ளே இருக்கின்ற பொழுது அந்த கதவுகளை எல்லாம் அடைத்து உடைத்து உள்ளே வந்து இதை சொன்ன பின் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, செத்து போயிருந்த அந்த அப்போஸ்தலர்கள், அந்த உலர்ந்த எலும்புகள், எசேக்கியேல் கண்ட அந்த உலர்ந்த எலும்புகளை போல் இருந்த அந்த அப்போஸ்தலர்கள், அந்த உலர்ந்த எலும்புகளை son of man prophesy let there be life அப்படின்னு சொல்றாரு. அந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி, அதே போல இந்த உயிர் இழந்த நிலையில் இருக்கிற இந்த அப்போஸ்தலர்களுக்கு உயிர் உண்டாகட்டும். இதை சொன்ன பின் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக என் தந்தை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர் அவர்களுக்கு ஆவியானவரை துணையாளராக இருக்க ஊதி, படைப்பின் தொடக்கத்திலே அந்த களிமண்ணாய் இருந்த அந்த மனிதன் மீது ஊதி உயிரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல இந்த களிமண்ணாய் இந்த திருத்தூதர்கள் மீது ஊதி தூய ஆவியானவராகிய துணையாளரை பெற்றுக் கொள்ளுங்கள். எழுந்து புறப்படுங்கள், புயலாய் காற்றாய் புறப்படுங்கள், அவர் உங்களுக்கு காற்றாய் புயலாய் இருப்பார் என்று அவர்களை அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என் பெயரால் தன்னை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார்.
நான் கூடிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அதனால தந்தையிடம் இருந்து அவர்களுக்கு தூய ஆவியை குடையாக கொடுத்து விட்டு அவர் தந்தையிடம் செல்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, அந்த ராப்போசனம் முடிஞ்ச பிறகு நீண்ட ஜெபம், நீண்ட போதனை. அதுல 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை நடத்துவாங்க. உண்மை என்பது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். நீங்க என்னெல்லாம் அவருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் சொல்ல, அவர்தான் உங்களுக்குள் இருந்து கடவுளுடைய வார்த்தையை போதிப்பார் என்று சொல்றார். ஆகையினால இயேசு கிறிஸ்து கற்பமான அந்த நாளில் இருந்து இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற அந்த நாள் வரை தூய ஆவியானவரால் நிரம்பி இருந்தார். அந்த ஆவியை தான் சிலுவையிலே கையளிக்கிறார். ஆவியை கையளிக்கிறார், தன்னுடைய ஆவியை கையளிக்கிறார். அந்த ஆவியானவர் தான் அந்த அப்ப ரசத்தின் மீது ஊதப்படுகிறார். காற்று, உயிர் மூச்சு. அதனால்தான் குருவானவர் அந்த அப்ப ரசத்தை எடுத்து அதன் மீது தூய ஆவியானவரை கூவி அழைக்கின்ற பொழுது உயிரற்ற அந்த களிமண் மீதும் உயிரற்ற அந்த அப்போஸ்தலர்கள் மீதும் உயிர் மூச்சை ஊதுவதற்கு சமம். காற்று அந்த உயிரற்ற அப்பத்தின் மீதும் உயிரற்ற அந்த ரசத்தின் மீதும் அந்த காற்று, உயிருள்ள காற்றை குருவானவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் குடைகளினால் ஊதுகின்ற பொழுது தூய ஆவியானவரால் அந்த அப்பம் ரசம் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகும் ரத்தமாகவும் மாறுகிறது. The Holy Spirit and the Eucharistic celebration is a beautiful experience of Pentecost. ஆகையால இந்த பின்னணியில நற்கருணையில தூய ஆவியானவர் விளையாடுகின்ற விளையாட்டை அவர் விளையாடாததற்கு விளையாடலாம். ஆகையினால தூய ஆவியானவர் முதல்ல இந்த திருச்சபையினுடைய தந்தையர்கள் சிறில் ஆஃப் ஜெருசலேம் சிறில் அவர் என்ன சொல்றாரு, நம்ம திருப்பதியில தூய ஆவியானவரை கூவி அழைக்கின்ற பொழுது அந்த காணிக்கையாகிய அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது. இந்த தூய ஆவியானவர் தொடுகின்ற ஒவ்வொரு பொருளும் தூய்மையாகிறது, அது உருமாறுகிறது என்று சொல்கிறார். Whatever the Holy Spirit touches is sanctified and completely transformed. Cyril of Jerusalem. ஆகையினால்தான் இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுவது தூய ஆவியானவருடைய தொடுதலினால், தூய ஆவியானவர் ஊதுவதினால், தன்னுடைய உயிர் காற்றை அதில் ஊதுவதினால், தூய ஆவியானவர் தன்னுடைய நெருப்பை அதன் மீது விழ வைப்பதினால். பழைய ஏற்பாட்டுல அந்த எலியா இறைவாக்கினர் நெருப்பை அந்த நனைந்து போயிருக்கிற விறகின் மீது எழ வைத்து தீயாய் நெருப்பாய் பிளம்பாய் எழ வைத்தாரோ அதே போல சாதாரண அப்பமாகவும் ரசமாகவும் இருப்பதன் அந்த அப்ப ரசத்தின் மீது தூய ஆவியானவர் எழ குருவானவர் கூவி அழைக்கின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகும் ரத்தமாகும். இது ஜான் கிறிஸ்டம் அவருடைய அனுபவம். ஜான் கிறிஸ்டம் என்ன சொல்றாரு, அந்த எலியா இறைவா அந்த தூய ஆவியானவரை கூவி அழைக்கின்ற பொழுது அவருடைய அருள் இறங்கி வந்து அங்குள்ள பொருட்களை எல்லாம் தீக்கரையாக்கியது போல இந்த அப்ப ரசத்தின் மீது நெருப்பாய் இறங்கி வந்து அவர் அதை இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாக ரத்தமாக மாற்றுகிறார்.
இந்த திருச்சபையினுடைய தந்தையர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் ஜெபிக்கின்ற அந்த நற்கருணை ஜெபம், யூகரிஸ்டிக் பிரேயர், அதுல பயன்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம், அப்போஸ்தலர்களிடம் கேட்டு அறிந்த அந்த அனுபவத்தை அந்த திருச்சபையினுடைய தந்தையர்கள் தங்களுடைய திருப்பலி கொண்டாட்டத்தில் ஜெபித்த அந்த முறைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நற்கருணை ஜெபத்தில் அப்பரசத்தின் மீதும் மக்கள் மீதும் தூய ஆவியானவரை கூவி அழைக்கின்ற வழக்கம் தொடக்கத்தில் இருந்தே இருந்து வந்தது. That is called epiclesis. Epiclesis, invocation of the Holy Spirit. அந்த தூய ஆவியானவரை கூவி அழைக்கும். The Spirit invoked by the celebrant, by the priest upon the gifts of bread and wine placed on the altar is the same Spirit who gathers the faithful into one body. அந்த அப்பரசத்தின் மீது கூவி அழைக்கப்பட்ட அந்த ஆவியானவர் இங்கு கூடியிருக்கின்ற அந்த திரு அவையின் மீதும் காற்றாய் நெருப்பாய் இறங்கி வருகிறார். இந்த திரு அவையை ஒன்றிணைக்க ஒரே உடலாய் மாற்றுகிறார். நாம் பலராய் இருந்தாலும் அந்த தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது ஒரே மொழியை பேசினார்கள் அல்லவா? அதே போல திருப்பலியில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் தூய ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது ஒரே மனதுள்ளவராக மாற்றப்படுகிறார்கள். இதுதான் அந்த திருத்தந்தையர்கள் நமக்கு நற்கருணையை, அந்த பெந்தெகோஸ்தே நிகழ்ச்சி நிகழ்கிறது என்று கற்றுத்தந்த பாடல். இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுகின்ற பொழுது முதல்ல நம்ம இந்த தொடக்க சடங்குல குருவானவர் என்ன செய்யறாரு? மக்களை வாழ்த்துகிறார். நாம் தந்தையாகிய கடவுளிடம் இருந்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தோம், அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இன்னொரு வாழ்த்து எப்படி இருக்குன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. தூய ஆவியானவருடைய நட்பு உறவு, அந்த நட்பு உறவு நம்மிடம் இருந்தால்தான் நாம் திருப்பலி கொண்டாட முடியும். அந்த கம்யூனியன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கம்யூனியன் அப்படின்னா கொயினோனியா. கொயினோனியா அப்படின்னு சொன்னா ஒன்றிப்பு. அது ஒரு கிரேக்க வார்த்தை கொயினோனியா. அந்த கொயினோனியா அது உறவு, ஒரு ஃபெலோஷிப், உறவு. அது கூட்டு முயற்சி. ஓகே, கூட்டு முயற்சி. அதனால்தான் கூடி பாடணும், கூடி ஜெபிக்கணும், கூடி இருக்கணும், கூடி உறவாடணும். அந்த கூடி இருத்தல் ரொம்ப முக்கியம். கம்யூனியன், ஃபெலோஷிப், பகிர்தல், இருப்பதை இல்லாதோடு பகிர்ந்து கொள்ளுதல், பிறகு பரிசு கொடுத்தல், பிறகு இந்த கலெக்ஷன், இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பதற்காக காணிக்கை எடுத்தல். இதெல்லாம் இந்த ஒன்றிப்பினுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்துவினுடைய உடலோடு ஒன்றித்திருக்க இந்த தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகையினால்தான் தொடக்கத்துல அதை வாழ்த்துகிறோம். ஒருவரை நாம் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியானவருடைய நட்பு உறவு. நட்பு உறவு என்றால் அந்த ஒன்றிப்பு, ஒன்றாய் இருக்கக்கூடியது. இதெல்லாம் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பலியில நுழைந்த உடனே நாம் ஒருவரை வாழ்த்துகிறோம். அந்த தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பு நம்மளை எல்லாம் ஒரு குழுமியமாக கட்டி எழுப்பு. அதனால்தான் இப்பெல்லாம் பங்குல நிறைய அங்கியங்கள் எல்லாம் ஆங்காங்கே உருவாகிருக்கிறது.
இந்த அந்தியங்களை உருவாவதற்கு காரணமே தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையில் தான் அந்த உரையாடலும் உறவும் அங்கே வளர்க்கிறது. அந்த ஒன்றிப்பு, அந்த அந்யோன்யம், ஒருவரோடு இருத்தல், இதெல்லாம் தூய ஆவியானவருடைய வல்லமையினால். இந்த வல்லமை எதிலிருந்து புறப்படுகிறது? நற்கருணையின் தொடக்கத்திலே குருவானவர் மக்களை பார்த்து வாழ்த்துகின்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே அந்த தூய ஆவியானவருடைய உறவு, அந்த ஒன்றிப்பு, அந்த கொயினோனியா, அந்த ஃபெலோஷிப், அந்த கம்யூனிட்டி, அந்த ஜாயிண்ட் பார்ட்டிசிபேஷன், அந்த ஷேரிங், அந்த இன்டிமசி, அந்த இதெல்லாம் உங்களோடு இருக்கலாம். எல்லாம் அதனால இந்த வார்த்தை கொயினோனியா 19 முறை புதிய பாட்டில் வருகிறது. அதுல 12 முறை உறவாக அதை சித்தரித்திருக்கிறார்கள். பிறகு பகிர்வாக 3 முறை அதை சித்தரித்திருக்கிறார்கள். ஒருவரோடு நாம் ஒன்றாக கலக்க வேண்டும் என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது we all become one to have communion and sharing fellowship. என்ன சொன்ன? தூய ஆவியானவருடைய நட்பு உறவு. அந்த நட்பு உறவு யாரோடெல்லாம்? கடவுளோடு நல்ல உறவு. I have a good relationship with God. And தந்தையோடு நல்வுறவு, மகனோடு நல்வுறவு. அந்த மகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையும் உடலையும் உணவாக கொடுக்கிறார் அல்லவா? அந்த உணவாக கொடுக்கிற அந்த உடலையும் ரத்தத்தையும் உண்பதற்கு நான் நல்ல உறவு வைத்திருக்கணும் அவரோடு. அதனால்தான் அந்த உறவு உடைந்து விட்டதென்றால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று பாவத்திற்கான பரிகாரம் செய்த பிறகு நான் என்னுடைய உறவை சரிப்படுத்திய பின்புதான் அந்த அப்பரசத்தில் முன்பு குறித்து உறவாட முடியும். ஆகையினால அந்த உண்டு குடித்து உறவாடக்கூடிய அந்த அப்பமும் ரசம். பிறகு அது என்ன சொல்ல? தந்தையோடு உறவு, மகனோடு உறவு, மக்களோடு உறவு. என்னோடு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவரோடும் உறவு. ஒரு உறுப்பு துன்புற்றால் இன்னொரு உறுப்பு அதை போய் பராமரிக்க வேண்டும். அந்த 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 திரு அவையோடு ஒன்றிப்பு. ஆகையால இந்த தூய ஆவியானவருடைய நட்புறவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகையால்தான் திருப்பதியின் தொடக்கத்திலே அந்த நட்பு உறவை சொல்லி குருவானவர் வாழ்த்துகிறார். அந்த நட்பு உறவு நமக்கு இல்லை என்றால் நாம் திருப்பதியை தகுந்த முறையில் கொண்டாட முடியாது. ஆகையால்தான் மத்தேயு நற்செய்தி 20 அதாவது அந்த மத்தேயு நற்செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது உன் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக மனத்தாங்கள் இருந்தால் உடனே உன்னுடைய காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு அவரோடு சமாதானம் செய்துவிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய காணிக்கையை கொடு. Therefore, if you are offering your gift at the altar and there you remember your brother and sister as something against you, leave your gift and then first go and be reconciled to them and come and now. இந்த உறவு உடைந்திருந்தால், தந்தையோடு உறவு உடைந்தால், மகனோடு உறவு உடைந்தால், திருவையோடு உறவு உடைந்தால், உங்களுடைய சகோதர சகோதரர்களோடு உறவு உடைந்திருந்தால் அதை முதலில் சரியாக்க, அந்த சரியாக்க உதவுகின்றவர் யார்? தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர். அதுதான் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல 19வது 23வது வசனத்துல இயேசு கிறிஸ்து உயிர் பெற்றது இந்த திருத்தூதர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி அந்த மேல் அறையில் கதவுகளை எல்லாம் பூட்டி உள்ளே இருக்கின்ற பொழுது அங்கு அது மாலை நேரம். மாலை என்றால் இரவு, இரவு என்றால் இருட்டு, இருட்டு என்றால் யோவான் நற்செய்தியில் பாவம்,
இருள் சூழ்ந்த வேளையில் தான் பாவிகள் பாவத்தை அதிகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்த பிறகு பயந்து நடுங்கி கதவெல்லாம் பூட்டி இப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்கள் மீது ஊதி. ஆகையினால ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய உறவுகள் எல்லாம் உடைந்திருக்கிறது என்றால் அதை ஒப்புரவாக்கக்கூடியவர் தூய ஆவியானவருடைய அந்த காற்று, காற்று, உயிர் மூச்சு அவர்கள் மீது ஊதி. ஒவ்வொரு முறையும் நாம் பாவ பரிகார அந்த வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம் மீது ஊறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு நிகழ்ச்சியும் அங்கே நடக்கிறது. தண்ணீர் வழிபாடு. அந்த தண்ணீரை எடுத்து குருவானவர் அந்த தண்ணீரை எடுத்து குருவானவர் என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. இந்த தண்ணீர் இது தூய ஆவியானவருடைய அடையாளம். அதனால்தான் குருவானவர் ஜெபிக்கிறார், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீர், இந்த தண்ணீர் மீதுதான் அவர்கள் அசைவாடி கொண்டிருந்தார். படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளிக்கிறார். பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்கிறார்கள். இந்த தண்ணீரில் அசைவாடிய அந்த தூய ஆவியானவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க. ஆகையினால இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீய ஆவி அகன்று, பாவம் அகன்று, நாம் மன்னிக்கப்பட்டு தூய ஆவியின் பிள்ளைகளாக மாறக்கூடிய இடம் நற்கருணை. It is in the celebration of the Eucharist, the power of the Spirit is sprinkled on you in the form of water. இந்த தண்ணீரால் தெளிக்கப்படுகின்ற நாம் அனைவரும் தூய்மை பெற்று தூய ஆவியின் வல்லமையினால் நாம் அனைவரும் நமக்கு உதவி அளித்த நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருந்த இந்த திருப்பலியை பங்கு கொள்ள அவர் உதவுகிறார். ஆகையால திருப்பலி முழுவதுமே நமக்கு இந்த தூய ஆவியானவர் உடைய வல்லமை கிடைக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? இந்த திருப்பலியில குருவானவர் சொல்றாரு, மன்றாடுவோமாக. அவர் 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார் என்றால், முதலில் தொடக்க ஜெபம், பிறகு காணிக்கையின் மீது ஜெபம், பிறகு முடிவு ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய வல்லமையே தூய ஆவியினார், அவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதன் வழியாக நாம் ஜெபிக்க முடிகிறது. தூய ஆவியினாருடைய வல்லமையில் தான் நாம் அவரை அப்பா, தந்தா என்று அழைக்கிறோம். ஆக குருவானவர் மன்றாடுவோமாக என்று சொல்கின்ற வேளையில் அந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 18வது வசனம், we pray in the spirit on all occasions, எல்லா சூழ்நிலையிலும் தூய ஆவியினால் தான் நாம் ஜெபிக்கிறோம். with all kinds of prayers and requests, எல்லா ஜெபங்களையும் அவருடைய ஏவுதலினால் தான் ஜெபிக்கிறோம். with this in mind, be alert and always keep on praying for all the Lord's prayer, the Lord's people. எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு துணையாய் நிற்கக்கூடியவர் தூய ஆவியானவர். ஆகையினால அந்த தொடக்க ஜெபமே அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையினால் நமக்கு கிடைக்கும்.
அந்த ஜெபம் முடிந்த பிறகு எல்லோரும் அமர்ந்து விடுகிறோம். திருப்பலியில் அமர்ந்த பிறகு வார்த்தை வழிபாடு. அந்த வார்த்தை வழிபாடு கடவுளுடைய அந்த 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 வார்த்தை தூய ஆவியினால் தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டது. The Holy Spirit inspired God's word and speaks actively to the believer through the word. அந்த மக்களோடு பேசுகிறவர் தூய ஆவியார். அந்த வார்த்தை முழுவதும் இருக்கக்கூடியது தூய ஆவி. ஆக அந்த வார்த்தைக்கு நான் சத்தம் கொடுத்து உயிர் கொடுத்து அதை முழக்கமிடுகின்ற பொழுது தூய ஆவியானவரே எழுந்து வருகிறார். அந்த வார்த்தை The Holy Spirit inspired God's word and speaks actively to the believer through the word. ஆகினால அவர் நம்மை தூய்மைப்படுத்துகிற ஆவியானவர். அவர் நம்மை வாழ்க்கை எந்த பக்கம் நடக்கணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய வார்த்தையில் வரக்கூடிய ஆவியானவர். ஆகையினால் நான் அந்த வார்த்தை இருபுறமும் கருக்கு நிறைந்த வாழாய் தூய ஆவியானவர் நம்மிடையே விதைக்கப்படுகிறார் அந்த வார்த்தையின் மூலம். அதற்கு பிறகாக குருவானவர் மக்களுக்காக ஜெபிக்கிறார். In the same way the Spirit helps us in our weakness. நம்முடைய பலவீனத்தில் தூய ஆவியானவர் உதவியாய் வருகிறார். We do not know what we ought to pray. நமக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியாது. நம்முடைய ஒரு சில திருப்பலியில மக்களை நோக்கி நீங்கள் உங்களுடைய மன்றாட்டுகளை இருக்கும் எல்லாம் உண்மைன்னு இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியாது. அந்த நேரத்துலதான் தூய ஆவியானவரே வாரும், என்னுள் குடிகொள்ளும், என்னுள் இருந்து பேசும், உம்மால் தான் நம்ம அப்பா தந்தா என்று அழைக்க முடியும், மன்றாட்டுக்களை எழுப்ப எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம். But the Spirit himself intercedes for us through wordless groan. வார்த்தையே இல்லாம முணங்குற பார்த்தீங்களா? அந்த முணங்குதலின் வாயிலாகவும் தூய ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை எழுப்பி தந்தையுடன் கொண்டு செல்லக்கூடிய வல்லமை உள்ளவர். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். In the same way the Spirit helps us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit himself intercedes for us through wordless groan. ஒரு வார்த்தையும் உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் முணங்குனா போதும். என்னுடைய வீட்டுல பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லவே என்னுடைய வார்த்தையால் சொல்ல முடியலைன்னா முணங்கினாவே போதும். நம்முடைய முணங்கவே அவருக்கு ஒரு ஜெபமாக மேல் எழும். அதை செய்பவர் தூய ஆவியார். அந்த மன்றாட்டுக்கு பிறகு காணிக்கை கொண்டு வர. இந்த காணிக்கை கொண்டு வருவதே ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்கள். இந்த ஏழைகளில் தூய ஆவியானவர் இருக்கிறார். அந்த தூய ஆவியார் முதல்ல சொன்ன உறவு, அந்த ஃபெலோஷிப், அந்த ஏழைகளோடும் நான் உறவு கொள்ள வேண்டும் என்று நான் என்னிடம் இருப்பதை இல்லாதோடு கொண்டு. ஓகே, அதனால்தான் காணிக்கை நேரத்துல இந்த சமூகத்துல நம்முடைய அன்பியத்துல யார் யாருக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை காணிக்கையாக கொடுத்து அதை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அது முடிந்த பிறகு நாம் நற்கருணை ஜெபத்துக்கு செல்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த நற்கருணை ஜெபத்துலதான் 2 முறை தூய ஆவியானவரை கூவி அழைக்கிறோம். அந்த பகுதிக்கு பேரு எபிக்லிசிஸ். எபிக்லிசிஸ் அப்படின்னா the angel answered. The Holy Spirit will come upon you and the power of the Most High will overshadow you. So the Holy One be born will be called the Son of God. மரியாளின் மீது இறங்கி வந்த அந்த தூய ஆவியானவர் மரியாளுடைய உதரத்தில்
இயேசு கிறிஸ்துவினுடைய தசையையும் ரத்தத்தையும் உருவாக்கிய அந்த தூய ஆவியானவர் இந்த அப்ப ரசத்தின் மீது எழப்போகிறார். இந்த கூடியிருக்கின்ற திரு அவையின் மீது எழப்போகிறார். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றப் போகிறார். இந்த திரு அவை வாழ்கின்ற தூய ஆவியின் இல்லமாக மாற்றப் போகிறார். அந்த தூய ஆவியானவர் காற்றாய் நெருப்பாய் இறங்கி வர ஜெபிக்கக்கூடிய நேரம் தான். The Holy Spirit will come upon. அதனுடைய ஆக்ஷன் பாருங்க. அந்த ஆக்ஷன் குருவானவர் கரங்களை விரித்தல். அந்த அப்பரசத்தின் சாய்ஸ் அதை எடுத்தோம். இப்ப இந்த காணிக்கையாக கொண்டு வரப்பட்ட அப்பமும் ரசமும் இந்த இது அப்பம், இது அப்பம், இது ரசம். இந்த ரசம் இது ரசம் இறைத்தன்மை, இந்த தண்ணீர் மனிதத்தன்மை. இந்த அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த காணிக்கையாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தின் மீது, இந்த ரசத்தின் மீது குருவானவர் என்ன செய்கிறார்? தங்களுடைய கரங்களை விரிக்கிறார். இதுதான் தூய ஆவியானவர் வரக்கூடிய ஒரு அடையாளம், வெள்ளி அடையாளம். நான் சொன்னேன் அல்லவா, ஆதியின் தொடக்கத்திலேயே திருத்தூதர்கள் தூய ஆவியானவரை கூவி அழைக்க தங்களுடைய கரங்களை விரித்தார்கள் என்று. தங்களுடைய கரங்களை விரிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அங்கே காற்றாய் நெருப்பாய் இறங்கி வந்தார் என்று. அதே போல இந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் தூய ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வர குருவானவர் முதலில் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த கரங்களை விரித்தல். இந்த கரங்களை விரித்தல் அந்த குருவானவர் மீது தூய ஆவி வர கரங்களை விரிப்பார். அந்த திருமுழுக்கின் போது எண்ணெயாலும் தண்ணீராலும் அபிஷேகம் செய்யப்படுவார்கள், தூய ஆவியானவருடைய வல்லமை. ஆகையினால ஒவ்வொரு திரு அருள் அடையாளத்திலும் தூய ஆவியானவருடைய வருகை ரொம்ப முக்கியம். இந்த நற்கருணை என்ற அருள் அடையாளத்தில் தூய ஆவியானவர் இறங்கி வர குருவானவர் தன்னுடைய இரு கரங்களையும் விரிக்கிறார். Priest holds his hands outstretched over the gifts of bread and wine with arms outstretched, okay, and palms down. அவர் அப்படியே அந்த ஜெபத்தை செய்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறார். காரணம், அந்த பெந்தெக்கோஸ்தே நாளின் மீது இறங்கி வந்த அந்த ஆவியானவர் திருத்தூதர்களை நிரப்பினார். அந்த திருத்தூதர்களை நிரப்பிய அந்த ஆவியானவர் ஆயர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆயர்களை நிரப்பிய அந்த தூய ஆவியானவர் குருக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த குருக்களை நிரப்பிய அதே ஆவியானவர் அந்த குருவானவர் கரங்களை விரிக்கின்ற பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் ஆவியானவருடைய வல்லமை நிறைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்று. ஆகையினால தான் குருவானவர் அந்த நேரத்தில் தன்னுடைய குரலை தாழ்த்தி தலை வணங்கி அந்த வார்த்தைகளை தெய்வீக வார்த்தையாக நினைத்து உச்சரிப்பார். அப்பொழுது மணிகள் எல்லாம் அடிக்கப்படும். அது கிழக்கத்திய திருச்சபையினுடைய பழக்கம். அந்த மணி அடிப்பது, அந்த தூவம் காட்டுவது. தூவம் இன்னொரு அடையாளம், தூய ஆவியானவருடைய வருகை. அது பழைய ஏற்பாட்டில் மேக தம்பமாக இறங்கி வந்த அந்த கடவுளுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாகத்தான் இந்த தூவம் காட்டப்படுகிறது. தூவம் காட்டப்படுகின்ற பொழுது, தூவம் மேலே எழுகின்ற பொழுது தூய ஆவியானவர் அந்த மேக தம்பமாக அந்த அப்ப ரசத்தின் மீது இறங்கி வருவதாக திருச்சபை விசுவசிக்கிறது. ஆக அந்த கிழக்கத்திய திருச்சபையில
So epiklesis is a Greek word that means to invoke upon. அந்த அப்பரசத்தின் மீது தூய ஆவியானவரை கூவி அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆக அந்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது அப்ப பொருள், ரச பொருள் மாறுகிறது, பொருள் மாற்றம் நிகழ்கிறது. பொருள் மாற்றம், அந்த transubstantiation, okay, transforming the substance, transforming the essence of the gifts of bread and wine into the body and blood of Christ. அந்த அப்ப குணங்களுக்குள், அந்த ரச குணங்களுக்குள் தூய ஆவியானவர் இறங்கி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிறார். எவ்வாறு மரியாளுடைய உடலில் இறங்கிய அந்த தூய ஆவியானவர் மரியாளுடைய உதரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் உடலையும் உருவாக்கினாரோ, அதே போல இந்த திருப்பலியில் he is transforming the substance of the bread into the body of Christ. He is transforming the wine into the blood of Christ. அதனால தான் அந்த அனாஃபோரா, அந்த நற்கருணை ஜெபம், இதுல அப்போஸ்தலர்கள் திருப்பலியை கொண்டாடுகின்ற பொழுது தூய ஆவியை கூவி அழைத்து ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1வது நற்கருணை ஜெபம், அது திருத்தூதர்களே ஜெபித்த அந்த ஜெபம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு 2வது 3வது அதெல்லாம் திருச்சபையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த திருச்சபையினுடைய தந்தையர்களுடைய அனுபவத்திலிருந்து, அவர்களுடைய விசுவாசத்தின் முதிர்ச்சியிலிருந்து எழுந்த அந்த ஜெபங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இதுல குறிப்பா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த கிழக்கத்திய திருச்சபை இந்த தூய ஆவியானவரை கூவி அழைக்கின்ற பொழுதுதான் இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்று இன்றும் விசுவசிக்கிறார். ஆனால் மேற்கத்திய திருச்சபை, அதாவது லாட்டின் ரைட், நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அந்த இயேசு கிறிஸ்து ராப்போசனத்தில் பயன்படுத்திய அந்த வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து, இது என் உடல், கிண்ணத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் உச்சரிக்கின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது என்று மேற்கத்திய திருச்சபை நமக்கு போதிக்கிறது. ஆனா நம்முடைய திருப்பலியில ரெண்டுமே இருக்கு. அந்த கிழக்கத்திய திருச்சபை விசுவசிக்கின்ற எபிக்லிசிஸ், இன்வோகேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்த வார்த்தை ரெண்டுமே இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த யூக்ரிஸ்ட் and the words over the bread and wine and invocation of the Holy Spirit ரெண்டுமே இருக்கு. இது அந்த அப்ப ரசத்தின் மீது சொல்லி முடித்த பிறகு குருவானவர் என்ன செய்யறாரு, இது நம்பிக்கையின் மறைபொருள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. நம்பிக்கையின் மறைபொருள் அப்படின்னு சொன்னா, பார்ப்பது அப்பம், பார்ப்பது ரசம், ருசிப்பது அப்பம், ருசிப்பது ரசம். ஆனால் அறிக்கையிடுவது, அனுபவிப்பது, உள்ளத்தில் வருவது இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல், திரு-ரத்தம். இது நம்முடைய நம்பிக்கை. 2020 ஆண்டு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தூய ஆவியானவருடைய வல்லமையாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையாலும்
இந்த அப்பமும் ரசமும் அவருடைய உடலாகும் ரத்தமாகவும் மாறுகிறது என்று 2020 ஆண்டுகள் நாம் நம்புகிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் இந்த அப்பத்தின் குணங்களுக்குள்ளும் இந்த ரசத்தின் குணங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் ரத்தமும் மறைந்து இருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசம். இந்த பகுதி முடிந்த பிறகு இன்னொரு பகுதி வருகிறது. அது நினைவாக்கம். அந்த அதாவது இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தலும் இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தவுமாக மாறுவதாக. இது நற்கருணை ஜெபம் 1. நற்கருணை ஜெபம் 2. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தவுமாக இவை மாறுவனவாக. பிறகு எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வான தூதர்கள் தம் திருக்கைகளால் இத்திருப்ப பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திரு பீடத்தில் இருந்து உம்முடைய திருமகனின் புனித உடலையும் ரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும், இதுதான் ரொம்ப 2வது, இந்த திரு அவையின் மீது தூய ஆவியானவர் விழுவதற்கு அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருக்கும். இதை சுற்றி இருக்கிற எல்லாரும். ஆகையினால அதுல உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உடலும் திரு உடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இது 2வது எபிக்லிசிஸ், 2வது முறை தூய ஆவியானவரை கூவி அழைத்தல். இந்த திரு அவையின் மீது உம்முடைய ஆவியானவர் இறங்குவாராக. இந்த திரு அவை உம்முடைய திருமகனுடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு குடித்த இவர்கள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கும். அந்த அப்போஸ்தலர்கள் அந்த திரு அவை தொடக்கத்தில் ஒரே மனதாகவும் ஒரே இதாக இருந்தது போல. ஆகையினால இந்த நற்கருணை முழுவதும் ஒரு பெந்தெகோஸ்தே திருவிழா. கூடி வாழ்த்துகின்ற பொழுது தூய ஆவியானவருடைய உறவில் வாழ்வோமாக. கூடி ஜெபிக்கின்ற பொழுது அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையால் ஜெபிப்போமாக. கூடி அவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவரால் நிரப்பப்பட்ட அந்த வார்த்தை நம்மிடம் விதைக்கப்படுவதாக. கூடி நாம் ஒருவருக்கு ஜெபிக்கின்ற பொழுது அவரே நமக்குள் இருந்து வார்த்தை இல்லாட்டா கூட முழங்கி ஜெபிக்கிறார். ஆகையினால திருப்பலியில அந்த மைய பகுதியாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் ரத்தத்தையும் வசீகர வார்த்தையினாலும் தூய ஆவியை ஆனவரால் கூவி அழைப்பதால் அங்கே தூய ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தது போல இறங்கி வந்து அந்த அப்ப ரசத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலாகும் ரத்தமாகவும் மாற்றுகிறார். ஆகையினால ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலி கொண்டாடிய பிறகு சாதாரண மக்களாக இருக்க முடியாது. காரணம், ஆவியால் நிரம்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உண்ட நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆகையினால ஒவ்வொரு நாளும் புது படைப்பாக வெளியேறுகிறோம். ஆவியானவர் நம் மீது ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆவி நம்மை நிரப்பி இருக்கின்றதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறக்கிறோம். புதிய மனிதர்கள். புதிதாக பிறந்து புதிய மனிதர்கள் என்றால் புதிய உறவு. நேற்று சண்டை போட்டிருந்தால் அது நேற்று முடிஞ்சிச்சு. இன்னைக்கு புதிய ஆவியை பெற்றிருக்கிறேன், புதிய உறவு உனக்கு.
வேற்றுமையில் ஒற்றுமை. பல மொழி, பல தேசம், பல இனம், பல கலர், பல எல்லாரும் இருந்தாலும் ஒரே அப்பம், ஒரே கிண்ணம். அந்த ஒன்றிக்க செய்யக்கூடியவர் தூய ஆவியானவர். ஒவ்வொரு முறையும் நாம் தவறுகின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது, நம்முடைய பாவத்தை அறிக்கையிடவும் மனமாறவும் மன்னிப்பு வேண்டவும் உதவுகிறவர் தூய ஆவியானவர். நம்முடைய மகிழ்ச்சியில் துன்பத்தையும், துன்பத்தில் மகிழ்ச்சியையும், ரெண்டும் கலந்திருந்தாலும், மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்தாலும் ஒரே நிலையில் அசராமல் நிற்போம். காரணம், தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார். So I find joy in suffering and I will not fall when I suffer, because the Spirit of the Lord is there with me as my helper, the paraclete. இணையாளர் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் காலையில் நான் எழுகின்ற பொழுது, oh God, what a wonderful day, what a wonderful day. ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிதாக இருக்கும். எந்திரிச்ச உடனே எதுக்குடா இன்னைக்கு விடிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா இன்னும் ஆவியானவர் எனக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஆவியானவர் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு நாளும் புதிய நாள். It's a positive outlook for me. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். அந்த மகிழ்ச்சியின் எண்ணெய் தலையில் இருந்து தாடி வழியாக வழிந்தோடி உடல் முழுவதும் ஒரு 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 உன்னத சுகத்தை கொடுப்பது போல தூய ஆவியானவர் அந்த திருப்பலியில் நான் வாங்குகின்ற பொழுது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியை என்னில் கொண்டு வருவார். Dove of simplicity. மாதா அந்த ஆலயத்திற்கு ஏழைகளுடைய காணிக்கையாகிய அந்த மாடப்புறாவை கொடுத்தது போல நான் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை எளிமையாக இருக்கும். போதும் என்று நான் சொல்ல கற்றுக்கொள்வேன். போதும் எனக்கு. எங்க அண்ணன் இருக்காரு, எல்லாத்தையும் போதும்னு சொல்லுவார். போதும். ஒரு சில நேரத்துல யாராவது இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொடுக்க போதும் சொல்றல்ல அப்படிப்பாரு. போதும் சொல்றதுக்கு தூய ஆவியானவருடைய வல்லமை வேணும். அந்த சத்தமா சொல்றாருன்னா அதுல அவருக்கு தூய ஆவி நிரம்பி வந்திருக்கிறார்னு அர்த்தம். Dove of simplicity. Fire of love. ஒரு சிலர் தங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா அன்பையும் காட்டுவார்கள். I love you அப்படின்னு சொல்றதுக்கே தூய ஆவியானவர் எனக்கு வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நற்கருணையில் உங்களுக்கு ஊற்றப்படுகிறார். ஆகையினால தான் the love of Christ is poured upon you, that same love you give to others. அந்த அன்பு செய்யக்கூடிய இதயம். water of purification. அந்த தண்ணீர் நம்மை தூய்மைப்படுத்தியது போல ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நம்மை தூய்மைப்படுத்துகிறவர் இந்த தூய ஆவியானவர். gentle breeze. அந்த எரிநெருப்பில் அவர் இல்லை, இடியில் இல்லை, அந்த நிலநடுக்கத்தில் இல்லை. மெல்லிய பூங்காற்று வீசியது, கடவுள் அங்கே வந்தார். ஆக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மெல்லிய பூங்காற்று. Thank you so much. God bless you. I love you. Please forgive me. That politeness, that courtesy. Excuse me. I am sorry. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்ற பொழுது there is gentle breeze going on in that house. ஆகையினால கடைசியா seal of ownership. I belong to Jesus Christ. அதை அந்த உறுதி பூசுதலில் ஆயர் சொல்கிறார் அல்லவா, பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த முத்திரையை பெற்றுக்கொண்ட மக்கள் நாம். ஆகையினால சகோதர சகோதரிகளே, வருகிற பெந்தெக்கோஸ்தே நாளை கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், அந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் நம் மீது அந்த தூய ஆவியானவர் மீண்டும் நெருப்பாய் இறங்கி வர, மீண்டும் காற்றாய் இறங்கி வர ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நற்கருணை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அந்த தூய ஆவியானவரை திருத்தூதர்களின் மீது நெருப்பாய் பொழிந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த திருத்தூதர்கள் தங்களுடைய கரங்களை விரித்து ஆயர்கள் மீது அந்த ஆவியை பொழிந்தார்கள். அந்த ஆயர்கள் தங்களுடைய கரங்களை விரித்து குருக்களில் பொழிந்தார்கள் அந்த ஆவியானவரை. அந்த குருக்கள் தங்களுடைய கரங்களை விரித்து அப்ப ரசத்தின் மீது வைக்கின்ற பொழுது அதே ஆவியானவர், அந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் ஊற்றி அதே ஆவியானவர் இறங்கி வந்து இந்த அப்ப ரசத்தை எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. விண்ணக கொடையாம் உமது இந்த திரு அவைக்கு ஆவியை ஊற்றோம், தூய ஆவியை ஊற்றோம். நீர் எமக்கு அளித்துள்ள அந்த ஆவியை நாங்கள் எங்களுடைய கரங்களை விரித்து பிறருக்கு கொடுப்போமா. இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடைகளின் வல்லமையால் எங்களுடைய வாழ்வை வளம் பெறச் செய்வீராக. இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா என்னும் தீமையை உமது ஆவியின் நெருப்பு பொழிந்து அளிப்பாராக. ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். ஆவியானவரே வாரும், தூய ஆவியானவரே வாரும், தூய ஆவியானவரே வாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆவியின் வல்லமையில் நிறைந்து வாழுங்கள், மகிழ்ந்திருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். சந்தோஷமா இருங்க.